மல்லிகை சாகுபடி செய்து பயனடைந்த கடலூர் மாவட்டம் புவனகிரி தாலுகா மஞ்சக்குழி கிராம வேளாண்மையாளர் பி முருகானந்தம் அவர்கள் தரும் யோசனைகள். இந்த பகுதியில் வந்து அரும்பு செடியை நம்பி தான் நாங்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். இந்த பயிர் வந்து 6 மாதமாக எங்களுக்கு அரும்பு எல்லாம் எடுக்குது. பொதுவாக வந்து இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் நாங்கள் அந்த அரும்பு செடியை அரும்பு எடுத்துக்கொண்டு மண்டியில் சேல்ஸ் பண்ணுறோம். மறுபடியும் வந்து இதுக்கு தேவையான உரம் மற்றும் இது பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாமே வந்து நாங்கள் கடையிலேருந்து வாங்கி வந்து இது மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு அந்த உரம் இடுறோம். அது இல்லாமல் வந்து மருந்து தெளிக்கிறோம். இது வந்து கேவிக்கு நம்ம விருதாலத்திலேருந்து அவங்க மூலிமா நாங்கள் ஆலோசனை பெற்று இதோட பராமரித்து வந்துகிட்ருக்கோம். நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். மேலும் சித்திரை மாதத்துலேருந்து நாங்கள் வந்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புட்டாசி வரைக்கும் இந்த பயிரை வந்து நாங்கள் வந்து அரும்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஒரு 10 பேர் ஒரு 5 பேரை வச்சு நாங்கள் வந்து அரும்பு எடுத்துகிட்டு இருக்கோம். மாத வருமானம் வந்து எங்களுக்கு 20,000 30 வரைக்கும் எங்களுக்கு வந்து வருமானம் வந்துட்டுருக்கு. இந்த பயிரை வந்து நாங்கள் வந்து ஒரு 10-15 வருஷமாக நாங்கள் பராமரிச்சிட்ருக்கோம். இது வந்து இப்போ நாங்கள் இது தோட்டக்கலையிலேருந்து மோட்டர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மூலயமா நாங்கள் வந்து வாரத்துக்கு 3 ட்ரிப்பு 4 ட்ரிப்பு நீர்ப்பாசனம், சொட்டு நீர் பாசனம் பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த கன்று வந்து நாங்கள் எப்போ வைக்கிறோன்னாக்கா வந்து சித்திரை மாதத்தில் வச்சுருவோங்க. சித்திரை மாதத்தில் வச்சதுக்கப்புறம் அது வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு எங்களுக்கு வந்து நல்லபடியாக பயிர் இதாகுதுங்க. பயிர் சாகுபடி பண்ணுதுங்க. இங்கே வாழ்வாதாரமே இந்த பயிரை நம்பி தான் இருக்குங்க. அப்புறம் வந்து ஒரு 4-5 ஆட்களை வச்சு நான் அந்த களை மாதத்தில் ஒரு நாள் நான் களை வெட்டுறோம். இதை களை வெட்டி அதுக்கு உரம், அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாமே நாங்கள் வந்து தெளிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு செலவு வந்து எப்படி பார்த்தோன்னாக்கா ஒரு 12,000 13,000 வரைக்கும் எங்களுக்கு செலவாகிட்டுருங்க மாதத்துக்கு ஒருத்தர. இது வந்து நம்ம வந்து தை மாதத்தில் வந்து நாங்கள் வந்து தை மாதம் வந்து நாங்கள் இதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் வந்து பங்குனி மாதம் அன்றைக்கி மறுபடியும் பங்குனி சித்திரையில் வந்து மறுபடியும் இந்த அரும்பு எடுக்குங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உரம்லாம் விட்டோம்னா மறுபடியும் நம்ம வந்து பங்குனி மாதத்தில் அரும்பு எடுக்க ஆரம்பிக்குங்க. அதுலேருந்து ஒரு 6-7 மாதம் எங்களுக்கு இதில் வந்து வருமானம் வந்துட்டுருக்குங்க எங்களுக்கு. இதெல்லாம் நமக்கு வந்து கேவிகேலேருந்து நம்ம விருதாலத்துலேயும் வருவாங்க. அவங்க வந்து ஆலோசனை பெற்று எப்படி செய்யணும் அப்படி செய்யணும் எல்லாம் சொல்கிறாங்க சார். இதை பற்றி தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து சார் ரெண்டாவது வந்து இந்த அசும்பு நிறையா இருக்குது சார். இதில் வந்து அசும்புக்கு வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த ராடான், இந்த ரோக்கர், இந்த மாதிரி பயிர்கொல்லிலாம் வாங்கி நாங்கள் மாதத்துக்கு ஒருத்தர அடிச்சிட்டு இருக்கோம் சார். இல்லை அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நான் வந்து காலையிலேருந்து இந்த மழை நாளில் ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது 1 மணி கூட ஆகும் எங்களுக்கு அரும்பு எடுக்கிறதுக்கு. இருந்தாலும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து கொண்டு மண்டியில் கொண்டு சேல்ஸ் பண்ணுறோம் சார். நாங்கள் இந்த பகுதியில் பூரா எல்லாம் விவசாயம் ஃபுல்லாக இந்த அரும்பு தான் சார். அரும்பு தான். இந்த அரும்பை நம்பி தான் நாங்கள் எல்லாம் அப்படியே இருந்துகிட்ருக்கோம். எல்லாம் சிதம்பரம், புவனகிரி இந்த மண்டியில் கொண்டு கொடுத்துருவோம். சில நேரத்தில் அரும்பு மீந்துனாக்கா கொண்டு போய் வீட்டுக்கு அப்படியே கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுறோம். கொண்டு போய்ட்டு அந்த விருதாலத்துலேருந்து அவங்க ஆலோசனை படி தொழில்நுட்பத்துலேருந்து எல்லாம் வந்து கொடுப்பாங்க. அவங்க சில நேரத்தில் அவங்க உரமும் சில நேரத்தில் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் தராங்க. இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணும், இதை தான் நீங்கள் செய்யணும், அதை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஆலோசனை கொடுக்குறாங்க. சில நேரத்தில் அவங்களும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க சார். அதை வச்சு தான் நாங்கள் பிழப்பு ஓட்டிகிட்டு இருக்காங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி முருகானந்தம் அவர்களை 08838399314 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.